ரத்தம் வாந்தி வந்துட்டு இருக்கு எனக்கு. பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவி மோகன் அவர்களுடைய இஷ்யூ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க, அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியும், நான் தெரியாமல் அதான் அப்பா. ஓகே, ரவி மோகன் இவரை வந்து நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு படமான அவரோட இன்ட்ரோடக்ஷன் மூவியான ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி தான் இவரை வந்து ரொம்ப நாள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஜெயம் ரவி இவர்களோட மனைவி பேர் வந்து ஆர்த்தி. இவங்க மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர். அதற்கு காரணமும் ஜெயம் ரவி தான். அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்போ நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். ஏன்னா அவர் தான் வந்து அவர் நடிக்கக்கூடிய படங்கள் தொடர்ந்து அவர் திருமணத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து முக்கால்வாசி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசின்னு இல்லை, ஒரு 98% படங்கள் வந்து நம்ம ஆர்த்தி அவர்களோட அம்மாவோட ப்ரொடக்ஷன் அதில் தான் வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அடுத்தடுத்து படங்களை வந்து அதில் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் மூவிஸ் வந்து நிறையவே ஃப்ளாப் ஆச்சு. அதனால ஜெயம் ரவியோட மார்க்கெட்டே வந்து காலியாகிற அந்த சிச்சுவேஷன்லாம் வந்துச்சு. ஆனாலும் ஜெயம் ரவி வந்து பிள்ளைங்கள் மேலேயும் ஆர்த்தி மேலேயும் பாசமாக இருக்கிற மாதிரி தான் மேடைகள் எல்லாத்துலேயுமே வந்து காட்டப்பட்டுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏன்டா இவர் நல்ல கப்பலாக இருந்தாங்க, எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல கப்பல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க வந்து திடீர்னு டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். ஆனால் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரைவசியை பயங்கரமாக இவங்க டேமேஜ் பண்ணுறாங்க. ஒரு மரியாதை இல்லை, நான் என்ன பண்ணுறது வீட்டில் அவ்வளோதானே கேட்குறேன், நான் பேசிக் தானே கேட்குறேன், இல்லைன்னா ஆம்பளை பொம்பளை. ஏன்னா வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒர்க் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, இவங்க மூவிஸ்லேயே ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, இவங்க கண்ட்ரோல்லே என்னை வச்சுக்கிறாங்க, எனக்கு ஃபினான்சியல் ஃப்ரீடம் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவர்கள் வந்து நிறையா இதை வந்து வெளியிட்டிருந்தார், ஒரு விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். அதை வந்து ஓப்பனாக சொல்லாமல் ரொம்பவே வந்து மறைமுகமாக வந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கெனிஷாங்கிறவங்க கூட வந்து அவர் ரொம்ப நாள் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தார். பட் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெனிஷாங்கிறவங்கள வந்து இந்த ஆர்த்தி அவர்களோட நம்ம மாமியார், ஓகேவா, இவரோட மாமியார், ஜெயம் ரவியோட மாமியார் வந்து ரொம்பவே வந்து ஒரு நம்ம ஆன்லைனில் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணி செஞ்சு ஆளுங்களை வச்சு பண்ணி பிஆர் டீம் வச்சு பண்ணி அவங்கள வந்து ரொம்பவே நோகடிச்சு இப்போ வந்து கெனிஷா வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு வந்து ஜெயம் ரவி அவர்களை நான் விட்டுறேன், இனிமேல் அவர் உங்கள் சொத்து, நான் வந்து அவரை விட்டு போயிடுறேன், நான் இருக்கிறது தானே உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, அதனால தானே என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, நான் ஒரு ப்ரொஃபஷன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. நான் வந்து இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன், என்னை எதுவுமே பண்ணக்கூடாது, நான் படம் நடிக்கக்கூடாது, நான் வந்து உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க, இவங்க வந்து என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும், நான் வந்து இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இவங்க நினச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாரு. அது போக தன்னோட 2 கையும் காட்டியிருந்தாரு. என் குழந்தைங்களை பார்க்க முடியல, I started hurting myself. 2 கையிலையுமே வந்து கட்டு இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து 2 தடவை நான் வந்து அட்டன் பண்ணிட்டேன், அதாவது அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது, அதனால் 2 தடவை அட்டன் பண்ணிட்டேன், அதனால இதுக்கு மேலே வந்து என்ன எதுவும் பண்ணிங்கன்னா நான் மொத்தமாக நான் வந்து முடிச்சுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது தன்னோட லைஃப்பை மொத்தமாக முடிச்சுப்பேங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. அது போக வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து பார்க்க விடாமல் டார்ச்சர் பண்ணுறதாகவும், தொடர்ந்து பிளாக் மேஜிக் போன்ற விஷயங்களில் வந்து ஈடுபட்டு தான் வந்து இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் வந்து அவர் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து தெரிவிச்சிருந்தார். ரொம்பவே ஒரு எமோஷ்னலான ஸ்டேட்டில் வந்து அழுதுட்டார். இது வரைக்கும் எந்த ஹீரோவாது இன்னொரு ஹீரோ பற்றி சொல்லுவான், நான் மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க, என் கார்த்தி சொன்னான். ஜெயம் ரவியை வந்து நம்ம வந்து ரொம்பவே ஒரு சாக்லேட் பாயா, ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக பார்த்தா ஜெயம் ரவி வந்து அழுகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அது போக வந்து அவர் வந்து ஒரு 3 எழுத்து நடிகை ஒரு ஆள், அப்புறம் அது போக இன்னொரு நடிகையும் வந்து அவர் வந்து குற்றம் சாட்டியிருந்தார். அந்த 3 எழுத்து நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து மல்லிகைப்பூ வச்சு சொல்லுவாங்க, சரியா, மல்லிகைப்பூவா சரி இட்லியை வச்சு சொல்லுவாங்க, இட்லி நடிகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிகைப்பூ அப்படிங்கிற மல்லிகைப்பூ ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, மதுரையில் வந்து ஃபேமஸ்ஸு. அந்த நடிகையை பற்றி தான் வந்து மதுரை இட்லி அந்த ஒரு கேப்பில் வந்து ஒரு நடிகையோட பேர் வரும்.
அந்த நடிகையை தான் வந்து இவர் வந்து சொல்லியிருந்தாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறையவே இது போய்கிட்டு இருக்கு. இதற்கு அவங்க மாமியார்ட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து மாமியார் அவர்களும் வந்து சரிவர எந்த பதிலுமே சொல்லல. ஆனா, கெனிஷான்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது மட்டும் இந்த இப்படி ஒரு மொறைச்சாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து எந்த அளவுக்கான ஒரு இதுல இருக்காங்க அப்படின்னு. அவர் வந்து இந்த ஃபெமினிஸ்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்தாதீங்கங்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்காரு. நீங்க இருக்கும்போது என்னைய பார்த்துக்கல. நான் போயிட்டோம்ல, என்னைய நிம்மதியா விடுங்க. எதற்காக என்னைய வந்து நான் போனதுக்கப்புறமும் என்னைய தொல்ல பண்றீங்க? இப்படி என் வாழ்க்கைய வாழ விடாம என்னைய தொல்ல பண்றீங்கங்கிற மாரி கேட்டு, அவர் வந்து ஒரு உருக்கமான பதிவ போட்டிருக்காரு. நம்ம வந்து இதுல வந்து என்னன்னா, இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை. அதனால வந்து நம்ம இதுல வந்து யார் பக்கமும் இது பண்ண முடியாது. இருந்தாலும் அப்படி சாக்லேட் பாயா பார்த்த ஒரு நபர், சந்தோஷமாக இருந்த ஒரு நபர், இவ்வளவு நாட்கள் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் வந்து அத ஷேர் பண்ணாம, இவ்வளோ ஒரு டீப்பா சொல்லாம ஒளிவு மறைவா இருந்த நபர், குழந்தைகள் எதிர்காலத்துக்காக. இப்போ வந்து இப்படி ஒரு முடிவ எடுத்திருக்காரு அப்படின்னா, அதற்கு முழு காரணம் கண்டிப்பாக அந்த பெண் தயாரிப்பாளரும், அவருடைய மகளுமா தான் இருக்கதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, அவர் வந்து ஜெயம் ரவி வந்து ஃபேமிலிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுப்பாருங்கிறது வந்து நம்ம வந்து நெறைய மேடைகள்ல பார்த்துருக்கோம். அவர் பசங்க மேல எவ்வளோ அன்பா இருந்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நண்பர்களே, இத பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உண்மை என்ன. நன்றி.